ஜல்லிக்கட்டு வரலாறு. ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டாகும். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் ஒரு பண்பாட்டு நிகழ்வாக கருதப்படுகிறது. வரலாறு. ஜல்லிக்கட்டின் வரலாறு சங்க காலம் வரை செல்கிறது. கலித்தொகை மற்றும் பிற சங்க இலக்கியங்களில் காளையை அடக்கும் வீரர்களைப் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. பழங்காலத்தில் வீரத்தை நிரூபிக்கும் ஒரு வழியாக இந்த விளையாட்டு நடத்தப்பட்டது. ஜல்லிக்கட்டு என்ற பெயர் சல்லி அல்லது ஜல்லி என்பது நாணயங்களை குறிக்கும். கட்டு என்பது கட்டப்பட்ட பரிசை குறிக்கும். காளையின் கொம்பில் கட்டப்பட்ட பரிசைப் பெற வீரர்கள் முயன்றதால் ஜல்லிக்கட்டு என்ற பெயர் உருவானதாக கூறப்படுகிறது. எப்போது நடைபெறுகிறது? பொதுவாக தைப்பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறுகிறது. குறிப்பாக அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் அவனியாபுரம் பகுதிகள் ஜல்லிக்கட்டிற்கு பிரசித்தி பெற்றவை. தமிழர் பண்பாட்டில் முக்கியத்துவம். நாட்டின மாட்டு இனங்களை பாதுகாக்க உதவுகிறது. வீரத்தையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக கருதப்படுகிறது. தமிழர் அடையாளம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு சின்னமாக பார்க்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு என்பது ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, தமிழர் பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் வீரத்தின் அடையாளமாகும். எருது தீ. ஜல்லிக்கட்டில் பயன்படுத்தப்படும் காளைகள் பல வகைகளாக உள்ளன. முக்கியமான ஜல்லிக்கட்டு காளை இனங்கள். 1. புலிக்குளம் காளை. ஜல்லிக்கட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படும் இனம். வேகம், துள்ளல், வீரத்தன்மை கொண்டது. முக்கியமாக மதுரை, சிவகங்கை, விருதுநகர் பகுதிகளில் வளர்க்கப்படுகிறது. 2. காங்கேயம் காளை. வலிமை மற்றும் சகிப்புத்தன்மை அதிகம். ஈரோடு, திருப்பூர், கரூர் பகுதிகளில் காணப்படுகிறது. ஜல்லிக்கட்டு மற்றும் இனப்பெருக்கத்திற்கு மதிப்புமிக்க இனம். 3. உம்பளாச்சேரி காளை. தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் பகுதிகளில் வளர்க்கப்படுகிறது. சுறுசுறுப்பான உடல் அமைப்பு கொண்டது. 4. பர்கூர் காளை. மலைப்பகுதிகளில் வளரக்கூடியது. வேகமாக ஓடும் திறன் கொண்டது. ஈரோடு மாவட்ட பர்கூர் மலைப்பகுதியில் தோன்றிய இனம். ஜல்லிக்கட்டின் முக்கிய வகைகள். வாடிவாசல் ஜல்லிக்கட்டு, மன்சு விரட்டு, வேலி விரட்டு. தமிழர் வீரத்தையும் பாரம்பரிய கால்நடை இனங்களின் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தும் விளையாட்டாக ஜல்லிக்கட்டு கருதப்படுகிறது. இது போன்று மேலும் தகவல் அறிய தமிழ் ஹிஸ்டரி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இந்த வீடியோவை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.